You are watching Grace Television. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரங்கள் எடுக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது, அவருடைய இரக்கங்கள் தலைமுறை தலைமுறைக்குள்ளது என்பதாக கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவ சொன்னமே, இந்த நல்ல காலை நேரத்தில் ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவர் எல்லா விதத்திலும் நம்ம ஆதரிக்கிற தேவன். திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் அனாதைகளுக்கும் கைவிடப்பட்ட ஆதரவில்லாதவர்களை கர்த்தர் எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து அவர்களை கூட்டி சேர்க்கிற தேவன், நன்மையை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நல்ல காலை நேரம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிதான ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். ஆண்டவர் பாருங்கள், அவருடைய விசேஷித்த தன்மைகள் என்னென்னா, தம்முடைய ஜனங்களை ஒரு நாளும் ஒரு போதும் அவர் கைவிடவே மாட்டார். He will never forsake his people at any cost of. ஆண்டவராகிய தேவன் தம்முடைய ஜனங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் நான் உங்களுக்காக வேதத்தில் சொல்லி நான் முடிக்கிறேன். தேவன் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டோடைய வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் பாருங்கள். யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். தி புக் ஆஃப் ஜாஷுவா சாப்டர் 3 verses 7 says like this. வாசிக்கிறேன். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாருக்கும் அறிவிக்கும்படி இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் யோசுவாவுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் இந்த கால நேரத்தில் உங்களையும் பார்த்து ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறார். என்னென்னா, யோசுவாவுக்கு சொல்கிறாரு, நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி. இன்றைக்கி ஆண்டவராகிய தேவன் யோசுவாவை நடத்தினவர், மோசேக்கு ஞானத்தை கொடுத்தவர், யோசுவாவோடு கூட இருந்தவர், உங்களோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். ஆமேன். எவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஒரு வார்த்தை பாருங்கள். இந்த காலை நேரத்தில் தேவன் நமக்கு வித்திருக்கிறதான ஒரு பெரிதான ஒரு பாக்கியம். கிரேட்டஸ்ட் கிஃப்ட் இன் அவர் லைஃப் இஸ் the Lord is with us always in whatever the situation we may face, in whatever the problems we may go through. The Lord is there with us in all the time. ஆண்டவர் எல்லா நேரத்திலும் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால தான் இங்கே யோசுவாவுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். The Lord promises Joshua here, Joshua, I will be with you as I was with Moses. மோசையோடு இருந்ததை போல நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விடவே மாட்டேன்றார். அப்படி இந்த காலை நேரத்தில் அம்மா, சகோதரா, சகோதரி, நீ யாராக இருக்கட்டும், ஓவர் யூ மே பி, the Lord will be with you. The Lord's presence will lead you. The Lord will uphold you. The Lord will show the greatest way in your life. Wherever you want to go, what you have to do, the Lord will plan, and He will do it, and He will exceed it, and He will give you knowledge to acknowledge whatever the thing you want to do in your life. உங்கள் வாழ்க்கையில் அவர் என்ன செய்யணும்னு சொல்லி தீர்மானத்தை அவர் கொடுக்கிறவர். காரணம் என்னன்னா, மோசேக்கு அவர் கூட இருந்து எல்லாவற்றிலும் அவர் நடத்தினார். God led Moses in all the way in his life. 120 வருஷம் மோசே இந்த பூமியில் வாழ்ந்தார். 120 வருஷம் மோசையோடு கூட ஆண்டவர் இருந்தார். எல்லாவற்றத்திலும் கூட இருந்தார். ஜனங்களை நடத்துவதிலும் சரி, ஆண்டவர் அவரோடு கூட உறவாடுகிறதிலும் சரி, இடைப்படுகிறதும் சரி, ஆண்டவர் தரிசனத்தை கொடுக்கறதும் சரி, மோசேக்கு தன்னை வெளிப்படுத்துகிறதிலும் சரி, எல்லாவற்றத்திலும் ஆண்டவர் மோசையை எல்லா விதத்திலும் கூட இருந்து பாதுகாத்தார். அப்படி போல் அதே ஒரு இம்பார்ட்டேஷனை தான் ஆண்டவர் யோசுவாவுக்கு கொடுத்தாரு. யோசுவாவை பார்த்து சொல்கிறாரு, யோசுவா, நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோடு கூட இருக்கிறேன், எதை குறித்து கவலைப்படாது. ஜஸ்ட் டு நாட் worried about anything. I will lead you. I will lead as I led Moses. இந்த கால நேரத்தில் இந்த வசனத்தை கவனித்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஏசப்பா உங்களோடு கூட இருக்குவார். உங்கள் வாழ்க்கைக்கு நன்மைக்கு எதுவான காரியங்களை செய்வார். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிதான காரியத்தை செய்வார். அற்புதத்திற்கு மேல் அற்புதம்,
அடையாளத்திற்கு மேலே அடையாளம், நன்மைக்கு மேலே நன்மையை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் தந்தருளுகிற தேவன். ஒரு காரியத்தை குறித்து யோசிக்காதீங்க. கர்த்தர் யோசுவாவுக்கு நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாருக்கும் அறிவி. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லு. அவ்வளோதான், மோசையோட காலம் முடிஞ்சிச்சு, மோசே மறிச்சிட்டார், மோசையோட சப்ஜெக்ட் அவ்வளோதான், இனி யார் நம்ம நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஜனங்கள் வருத்தப்படாதபடிக்கு, அவங்க கலைங்க நெருக்கக்கூடாதபடிக்கு நீ அவங்களிடத்துல போய் சொல்லு, மோசையோடு இருந்தது போல உங்களோடு கூட இருப்பேன், உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலுக்கு என்ன பண்ண தெரிவி. மோசே எப்படி ஆண்டவர் நடத்தினாரோ அப்படி ஆண்டவர் என்னையோ நடத்துவார்னு சொல்லி வாக்கு கொடுத்து இருக்கிறாரு, அதனால நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லி போய் உரத்த சத்தத்தோடு யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உரைத்து இருப்பார். என்ன கருமையானவர்களே, இந்த காலை நேரத்தில் எதை குறித்து நீ யோசித்து கலங்கி கொண்டிருக்கிறையே, ஆண்டவராகிய தேவன் உங்க வாழ்க்கையிலையும் ஆண்டவர் யோசுவாவுக்கு சொன்னது போல ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு அவர் வெளிப்படுத்துகிறவர். இஸ்ரவேலுக்கு அறிவிக்கும்படி என்று அவர்கள் கண்களுக்கு முன்பதாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். இந்த ஜனங்க உன்னை நம்பணும். யோசுவா, இந்த இஸ்ரவேல் ஜனங்க உன்னை நம்பணும். மோசையை வழி நடத்தும் போது, மோசை ஜனங்களை நடத்தி கொண்டிருக்கும் போது அவங்க மோசையை நம்பல. மோசை மேல எப்பவுமே குற்றம் சாட்டி கொண்டு இருப்பாங்க, மோசை எப்பவுமே வித்தியாசப்படுத்தி கொண்டு இருப்பாங்க, மோசைக்கு எப்போதும் விரோதமா பேசி கொண்டு இருப்பாங்க. அப்படி போலதான் இந்த ஜனங்க உன்னையும் பேசுவாங்க. அதனால நீ அது குறித்து கவலைப்படாத, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், நீ அத்தை அவங்களுக்கு தெரிவி, நான் அவங்களுக்கு மத்தியில் உன்னை மேன்மைப்படுத்துவேன். ரொம்ப முக்கியமானது இதுதான், கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். The Lord will lift you high. எனக்கு அருமையான தேவச்சனமே, கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். மோசையை அவர் நடத்தியிருப்பார், யோசுவாவை அவர் நடத்தியிருப்பார். இஸ்ரவேலுக்கு முன்பதாக அவர் தலை குனிவை ஏற்படுத்தி இருக்க மாட்டார். இஸ்ரவேல் ஜனங்க முறுமுறுத்தாங்க, அநேக விதத்தில் சோர்ந்து போனாங்க, ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்பட்டாங்க. ஆண்டவருடைய ஜனங்களை நடத்துகிறதான இந்த மோசையும் இந்த யோசுவா இப்படி போலவங்களுக்கு விரோதமாக செயல்பட்டாங்க. ஆனாலும் தேவன் அவர்களை நடத்தி வந்தார், ஞானத்தை கொடுத்தார், பலனை தந்தார், உதவி செய்தார், கிருபையை கர்த்தர் பாதுகாத்தார். அப்படி ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்தாரு. இந்த காலை நேரத்தில் இந்த வசனத்தை கவனிக்கிற அம்மா, சகோதரா, சகோதரி, தம்பி, தங்கச்சி, வாலிப தம்பி, ஊழியக்காரர் ஐயா, ஊழியக்காரர் அம்மா, குடும்பத்தை நடத்துகிறவங்களே, உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதத்தை செய்ய மாட்டாரா? கட்டாயம் செய்வார். தேவ சமூகத்தை நோக்கி நீ ஜெபிக்கணும், தேவ சமூகத்தை நோக்கி ஒரு டார்கெட்டோடு கூட இருக்கணும். ஆண்டவர் என் வாழ்க்கையில் நன்மை செய்வார்ன்றதானே எண்ணத்தோடு கூட இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நிச்சயமான காரியத்தை செய்வார். அற்புதங்கள் உண்டாகும், செயல்பாட்டுக்குள்ளே கர்த்தர் கொண்டு வர. அநேகர் உன்னை குறித்து பிரமித்து போவாங்க, உன்னை குறித்து ஆச்சரியப்படுவாங்க. மேன்மையான திட்டத்தை கர்த்தர் கொடுப்பார். கண்களை மூடி ஆண்டை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், போற்றி நாங்கள் வாழ்த்தி மகிமைப்படுத்துகிறோம், கனப்படுத்துகிறோம், ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதான காரியத்தை இந்த இஸ்ரவேலுக்கு ஜனங்களை அவங்களுக்கு நீ போய் சொல்லு, அவங்களுக்கு மத்தியில் நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன்னு சொல்லி யோசுவாவுக்கு சொல்லியிருப்பேன். இந்த வசனத்தை கவனிக்கிற உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் கர்த்தர் மேன்மையை கொண்டு வராங்க. எல்லா திட்டத்தில் கர்த்தர் பாதுகாத்து நடத்திக்கொள்ளுங்க. ஆண்டவர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.